நம்ம காவேரியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. என்னன்னா, நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா வந்து நம்ம காவேரி பார்த்துக்கிறாரு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட வந்து விஜய் வந்து நம்ம காவேரி வந்து வீட்டை வந்து காப்பாற்றிட்டாரு. ஆனால் அடுத்த விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, காவேரியோட வாழ்க்கை இல்லாமல் போக போகுது. ஆனால் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இது காவேரிக்கு தெரியாமல் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜய் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்கார். எதுக்காக அப்படின்னா, நம்ம ராகவ வந்துட்டு அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. ஆனால் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மாசத்துல வந்துட்டு வெளியே வந்துட்டான்னு தான் சொல்லணும். வெளியே வந்தவாட்டி பார்த்தீங்கன்னா, விஜய கொல்றதுக்கு வந்து திட்டம் போட்டுட்ருக்கான். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஒரு அடி வாங்குவாங்கன்னு தான் சொல்லணும். காவேரி அடி வாங்குறதுனால இல்லாமல், அவங்களோட பேபியும் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, அதை ஏன்டா வந்துட்டு ராகவ் கொல்ல பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜயோட ஃபேமிலியே வந்துட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும் ராகவ். ராகவ் ராகவ் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா மாரியே வந்துட்டு ஒரு பெரிய சேம் கேரக்டரா தான் இருக்கான். அவங்க அப்பா பெரிய வில்லனா, ஒரு சின்ன வில்லனா இருக்கிறான். நம்ம விஜய்க்கு வந்து கொஞ்சம் வந்து லைட்டா வந்துட்டு பயத்துல இருக்காரு. என்னடா பண்றது? ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்றது? நம்ம வேற அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். இந்த மாரி ஒரு விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி என்னன்னா, நம்ம ராகவ் வந்துட்டு கொல்றதுக்கு வந்து ஆள் அனுப்புறான். அவன் வந்து கொல்றதுக்கு வந்துட்டு அவர் ஆக்சிடென்ட் பண்ணா கூட, ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா நடந்துரும். என்னன்னா, நம்ம காவேரியோட ஃபேன்ஸ், விஜயோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம காவேரியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து வரும். நம்ம குழந்தைய வந்து பார்ப்பாங்க, கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காவேரிக்கு என்ன பண்றோம்? காவேரி வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு டெலிவரி பண்ணணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, காவேரியே உயிரோட இருப்பாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துட்டு நமக்கு வருது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து இல்லைன்னா இந்த சீரியலே இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்த வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராகு சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு இந்த தடவ மிஸ் ஆனா கூட, அடுத்த தடவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்துட்டு இத வந்து நம்ம பண்ணியே ஆகணும். அவர் வந்து விஜய் வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு உக்கிரமமான ஒரு வந்து யோசிச்சு ஏதாவது ஒரு பிளான் போட்டுட்டு தான் இருப்பான். இப்பயும் வந்துட்டு அப்படிதான் பிளான் போட்டுட்டு இருக்கான். ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறான் பார்க்கறதுக்கே வந்துட்டு. ஒரு காஃபி வந்து குடுக்க வந்தா கூட வந்துட்டு அவங்கள வந்துட்டு தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் முடியாது இப்போ கிளம்பு அப்படின்றான். ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவர வந்து கூப்பிட்டு விஜய வந்து கொல்ல சொல்றாங்க. கண்டிப்பா வந்துட்டு அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. துப்பாக்கியில சுட போறாரா? இல்ல லாரிய வச்சு ஏத்த போறாரா? பஸ்ஸ வச்சு ஏத்த போறாரா? என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இந்த பிரச்சனையிலருந்து நம்ம காவேரி வந்து வெளிய வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.